ஹாய், வெல்கம் டு பிரெய்னி பட்ஸ் அபாக்கஸ். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா அபாக்கஸ்னால் என்ன, ஸோ அது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்குள்ளே படிக்கிறது பெஸ்ட்டு, ஸோ நம்மளோட ஸ்கூல் சிலபஸ்க்கும் நம்மளோட அபாக்கஸ் படிக்கிறதுக்கும் ஏதாவது ரெலவெண்ட் இருக்கா, ப்ளஸ் நம்ம இந்த அபாக்கஸ் கற்றுக்கிறது மூலிமா நம்ம என்னென்ன காம்படிஷன்ஸ்லையெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அந்த சேனலில் வந்து கொடுத்துருக்கேங்க. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அபாக்கஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது தாங்க அபாக்கஸ் கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த அபாக்கஸை வந்து லைன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தான் இருக்கணும். எப்போவுமே அபாக்கஸ் வந்து கீழே தான் வைக்கணும். நோட்லேயோ இல்லை ஒரு பேப்பர் மேலேயோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்தோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அபாக்கஸ் அப்படின்னா அந்த கிட்டு வந்து கீழே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பீட்ஸு. ஸோ உங்களோட கவுண்டிங் வந்து மிஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் கீழே வச்சிங்கன்னா தான் இந்த ஆன்சர் லைனில் வந்து கொண்டு வந்து டச் ஆகிறது தான் உங்களுக்கு ஆன்சராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ அது எப்போ வேணாலும் அலைன் வந்து தப்பாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே கீழே பார்த்த மாதிரி நீங்கள் டேபிள் எல்லாம் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஃப்ரேமுங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம். இதுதான் ஃப்ரேம் ப்ளஸ் இது எல்லாமே பீட்ஸு. இதில் வந்து கீழே இருக்கிறது லோயர் பீட்ஸு, மேலே இருக்கிறது அப்பர் பீடு. இந்த நடுவில் இருக்கு இல்லைங்க, இந்த ஒயிட் டாட் வச்ச மாதிரி பெருசாக, ஸோ இந்த பிளாக் கலர் இது வந்து ஆன்சர் லைன். இது வந்து எது டச் ஆகுதோ அதுதான் அதோட ஆன்சரு. ஸோ நம்ம அதை தான் கணக்கு எடுத்துக்குவோம். ப்ளஸ் இதுக்கு பேர் வந்து இந்த நடுவில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அது வந்து ராடு. ஸோ இவ்வளோதான். இது வந்து ஃப்ரேமு, இது வந்து ஆன்சர் லைனு, அப்பர் பீடு, லோயர் பீடு, பீட்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் பீட்ஸு, இது வந்து ராடு. அவ்வளோதான். அபாக்கஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஃபிங்கர்ஸும் வந்து இதில் யூஸ் ஆகாது. இந்த ஃபிங்கர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தம் ஃபிங்கர் வந்து மேலே ராடை வந்து இந்த பீட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு, இந்த ஃபிங்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே தள்ளுறக்கு. ஸோ இதோட கவுண்டிங் வேல்யூ வந்து 5. மேலே இருக்கிறது எல்லாமே 5 கவுண்ட்டு. இது வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்குங்காட்டி இதோட வேல்யூ வந்து 5. இது வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குங்காட்டி இதோட வேல்யூ 50. இது வந்து 100 பிளேஸில் இருக்குங்காட்டி இதோட வேல்யூ 500. ஸோ அது மாதிரி போகும். இப்போது இதோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா இது 1, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போது ஒரு லைனில் உங்களுக்கு 9 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 9 வந்து கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா இதோட வேல்யூ 10, இதோடது 10, இதோடது 10, இதோடது 10. அப்போது இந்த லைனில் உங்களுக்கு இது டென்ஸ் வேல்யூ. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 90 இருக்கும். இதே மாதிரி இது வந்து 500. நீங்கள் எப்போவுமே இதை வந்து 0 0, ஸோ 5 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது 1 அப்படிங்கிறது 100 100 100 100. அப்போது இந்த தேர்ட் பாயிண்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து 900. ஸோ இது வந்து 1000. நீங்கள் இந்த வந்து மிடில்லேருந்தும் ஆரம்பிக்கலாம். ஸோ எதுலேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ ஏன் நான் மிடில்லேருந்து போகாமல் லாஸ்ட்லேருந்து போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அடிஷன் சப்ராக்ஷனுக்கெல்லாம் நம்ம இந்த லைன்லேருந்தே போகலாம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னு வரும்போது உங்களுக்கு கவுண்ட்டு வந்து அதிகமான ஆன்சரில் வரும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த லாஸ்ட்லேருந்து போகிறேன். ஸோ எதுலேருந்து போனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து அபாக்கஸோட பேசிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து அபாக்கஸ் ரிலவெண்ட்டாக எல்லா லெவலுமே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து ஃப்ரீயாக அபாக்கஸ் கற்றுக்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லியும் கொடுக்கலாம். குழந்தைகளும் இதை கற்றுக்கிற ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.